ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் தூம்னு ஒரு கேம் ஓடிட்டுருக்கு. இது 90ஸ்ல வந்த ஒரு வயலண்ட்டான கேம். நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரில் அந்த கேமை யாருமே விளையாடல. விளையாடுறது அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற மனித மூளைன்னு ஒரு பகுதி. அதாவது ஹியூமன் பிரெயின் செல்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம். ஒரு மனிதனோட பிரெயின் செல்ஸ் எடுத்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வளர்த்து அதை தூம் விளையாட வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்டிகல் லேப்ன்ற ஒரு கம்பெனி இதுக்காக சிஎல்ஐன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. ஹியூமன் பிரெயின் டிஷ்யூவை ஒரு மிஷின்குள்ளே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க? அந்த செல்ஸ் உண்மையிலேயே என்ன செய்யுது? அதுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? வாங்க இந்த வீடியோவில் இப்போ சயின்ஸ் உலகத்தில் நடக்கிற ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். புரியலனா இன்னொரு முறை திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். மனித மூளை செல்களை வச்சு எதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கணும்? இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று தான், பவர். ஏஐக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் வாட்டரும் எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படுது. அந்த தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா மாதிரியான மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் ஏஐக்காக மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக கம்ப்யூட்டிங் பவருக்காக. கம்ப்யூட்டிங் பவர்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு வேலையை எவ்வளோ வேகமாக வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்யும் திறன் தான். ஒரு சாதாரண லேப்டாப்க்கு கொஞ்சம் கம்ப்யூட்டிங் பவர் இருக்கும். கேமிங் பிசிக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படும். இந்த ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ண தேவைப்படுற கம்ப்யூட்டிங் பவர் சுமார் 6 மாதத்துக்கு ஒரு முறை ரெட்டிப்பாகிட்டே போயிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட எந்த விஷயமும் இந்த அளவுக்கு வேகமாக வளராது. அதனால் இதே வேகத்துக்கு நம்மளால் பவர் பிளான்ட்ஸை உருவாக்க முடியாது. இதனால் ஏஐக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கும் நம்மளால் சப்ளை பண்ண முடிகிற எனர்ஜிக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் உருவாகிட்டே இருக்குது. அந்த கேப் நாளுக்கு நாள் இன்னும் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இதனால் பெரிய டெக் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தாலே ஒரு பதட்டம் தெரியுது. அவங்க நல்ல சாஃப்ட்வேரை மட்டும் தேடல, எனர்ஜியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதோ இப்போ இருக்குன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட பழைய நியூக்ளியர் பிளான்ட்ஸை கூட இப்போ திரும்ப திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏஐக்கு பவர் கொடுக்கறதுக்காக. கம்பெனி சில வருஷத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல மிகப்பெரிய அளவில் பவர்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு எதிர்காலத்தில் இவ்வளோ பவர் தேவைப்படும்னு சொல்லி அப்போவே அந்த கெப்பாசிட்டியை யூட்டிலிட்டி கம்பெனிஸ் கிட்ட செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு பவர் கிடைக்கணும்னா அந்த பவர் பிளான்ட் மட்டும் போதாது. புதிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், ஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு எல்லாமே முன்கூட்டியே தயார் செய்யணும். அதனால் இப்போ டெக் கம்பெனிஸ்க்கு டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு முன்னாடியே பவரை செக்யூர் பண்ணுவது ஒரு ரேஸாக மாறிடுச்சு. அதனால் இப்போ இது ஏஐக்கான ரேஸ் மட்டும் கிடையாது, இது மெதுவாக எலக்ட்ரிசிட்டிக்கான ரேஸாகவும் மாறிட்டு இருக்கு. சில ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு முற்றிலும் வேறொரு வழியை தேடினாங்க. அவங்க மனித மூளையை பார்த்தாங்க. நாம் இப்போ எதிர்கொள்கிற இந்த ப்ராப்ளத்தை நம்ம பிரெயின் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிடுச்சு. ஒரு நிமிஷம் உங்கள் பிரெயின் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் சரௌண்டிங்ஸை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பாடியோட ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸை தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய உங்கள் பிரெயின் சுமார் 20 வாட்ஸ் அளவிலான பவரை மட்டும்தான் பயன்படுத்துது. அதாவது ஒரு சின்ன எல்இடி பல்ப் பயன்படுத்துகிற பவருக்கு அருகிலான அளவு. ஆனால் நாம் மனித மூளையை செய்ய இந்த சின்ன வேலையை கூட ஒரு மிஷினை செய்ய வைக்க முழு பவர் பிளான்ஸ் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுற அளவுக்கு போயிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிரெயின் மிஷினை விட ரொம்ப எஃபிஷியண்டாக லேர்ன் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டருக்கு இது ஒரு நாயின்னு சொல்லி கொடுக்கணும்னா ஆயிரக்கணக்கான நாய்களோட ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு நாயை 1 அல்லது 2 தடவை பார்த்தாலே அது என்னென்னு புரிஞ்சுக்கும். அப்போ இந்த பிரெயின் செல்ஸ் ஒரு சின்ன கண்டெய்னருக்குள்ளே இருந்து தூம் கேம் விளையாடுற அளவுக்கு எப்படி வளர்ந்துச்சு? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப், 2006 ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஷின்யா யமனாகா அவர் மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஒரு வளர்ந்த செல்லை அதோட ஆரம்ப நிலைக்கே திரும்பி கொண்டு போக முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்பெசிஃபிக் வேலைக்காக மாறி இருக்கும் ஒரு செல்லை மீண்டும் ஒரு பிளாங்க் செல் மாதிரி ரீசெட் பண்ண முடியும். இதுக்காக அவர் 4 முக்கியமான ஃபேக்டர்ஸை பயன்படுத்தினார். இந்த ஃபேக்டர்ஸ் அந்த மெச்சூர் செல்லை ஒரு ஸ்டெம் செல் மாதிரியான நிலைக்கு திரும்ப கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப அந்த செல்லை நியூட்ரான், நரம்பணுக்கள் உட்பட பல டிஃப்ரெண்ட் டைப்ஸாக மாற்ற முடியும். இதுதான் கேம் சேஞ்சர். இதுக்கு முன்னாடி நியூரான்ஸ், நரம்பணுக்கள் வேணும்னா நியூரான்ஸ் இருக்கும் டிஷ்யூல இருந்து மட்டும்தான் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது ஒரு ஸ்கின் செல்ஸ் எடுத்தாவே போதும், அதை ரீசெட் பண்ணி நியூரான்ஸாக மாற்ற முடியும். ஆனால் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது. நியூரான்ஸை ஒரு ஃப்ளாட் டிஷ் அல்லது கண்டெய்னரில் வச்சா அது பெரும்பாலும் பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் கிட்ட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஆனால் அதே செல்ஸை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்காம அவங்கள 3Dயில் வளர விடும்போது விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபோல்ட் ஆகுது, பல லேயர்ஸாக உருவாகுது. மேலும் உண்மையான பிரெயினில் இருக்க சில வடிவங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி பிரெயின் மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சராக உருவாக ஆரம்பிக்குது. இது எப்படின்னா, ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு கரு டெவலப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உருவாகிற மினி 3D 3D ஸ்ட்ரக்சரை ஆர்கனாய்டுன்னு சொல்கிறாங்க.
இரண்டாவது ஸ்டெப், 2008 இங்கிலாந்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்ஸ் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு எலியின் பிரெயின்ல இருந்து நியூரான்ஸ் எடுத்தாங்க. அது ஒரு டிஷ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஷீட் மாதிரி எலக்ட்ரோட்ஸ் கொண்ட சர்ஃபேஸில் வளர்த்தாங்க. அந்த எலக்ட்ரோட்ஸ் நியூரான்ஸ் அனுப்புகிற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை படிக்கவும் அவங்களுக்கு சிக்னலை கொடுக்கவும் முடியும். அதுக்கப்புறம் அந்த நியூரான்ஸை ஒரு சின்ன ரோபோட்டுக்கு கனெக்ட் பண்ணாங்க. ரோபோட்க்கு என்ன செய்யணும் என்பதை நியூரான்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அடிப்படையில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதனால் அந்த லிவிங் செல்ஸ் உண்மையிலே ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுச்சு. இருப்பினும் இது ஒரு முழுமையான பிரெயின் கிடையாது. ஒரு நியூரான்ஸ் ஒரு ஃப்ளாட் எலக்ட்ரோட் கிரிட் மேலே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆன ஒரு சின்ன நெட்வொர்க் மட்டும்தான். மேலும் ஒரு உயிருள்ள டிஷ்யூவை ஒரு மிஷினுக்கு கனெக்ட் பண்ணது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு ரிசர்ச் டீம் லேம்ப் பிரெயின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மீனோட பிரெயினை மிஷினுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தது. அந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே ஒரு ஹாரர் மூவி சீன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு கேள்வி அப்போவே இருந்தது. அந்த செல்ஸ் உண்மையிலேயே அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை கம்ப்யூட்டர் அவங்க ஜென்ரேட் பண்ணுற ரேண்டம் சிக்னல்ஸை மட்டும் படித்து அதை பயன்படுத்தி ரோபோட்டை தானாகவே இயக்கிட்டு இருக்கா? இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்த மிகப்பெரிய சந்தேகம். இந்த கேள்வியை இப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கான ஆன்சருக்கு தான் நம்ம பின்னாடி திரும்ப வர போகிறோம். மூன்றாவது ஸ்டெப், 2022 கார்டிகல் லேப் இதுவரை நடந்த இந்த டெவலப்மெண்ட்ஸை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சிஸ்டமை உருவாக்குனாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் டிஷ் பிரெயின். சுமார் 8 லட்சம் நியூரான்ஸ், அதாவது நரம்பணுக்கள். அதில் ஒரு பகுதி ஒரு எலியோட பிரெயின் செல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட நியூரான்ஸ், மற்றொரு பகுதி ஹியூமன் செல்ஸ்லேருந்து உருவாக்கின நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ்க்கு பாங் அப்படின்ற கேமை விளையாட கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே 2 விஷயங்கள் ரொம்பவும் முக்கியம். முதல் விஷயம், ஒரு டிஸ்குள்ள இருந்த அந்த செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதாவது பாலை சரியான டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை உருவாக்க ஆரம்பிச்சது. இரண்டாவது, இதுதான் இன்னும் விசித்திரமான விஷயம், இந்த செல்ஸ்க்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த செல்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது என்பதையும் மெஷர் பண்ண முடியும். ஆனால் ஒரு நியூரான்ஸ்க்கு எப்படி கற்றுக் கொடுப்பது? அதுக்கு ட்ரீட் கொடுக்க முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதனால சயின்டிஸ்ட் நியூரான்ஸ்க்குன்னு ஒரு யுத்தியை பயன்படுத்தினாங்க. கேட்க டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். நியூரான்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத கேஸ் பிடிக்காது. எதிர்பார்க்க முடியாத ரேண்டம் சிக்னல்ஸ் வரும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதனால செட்டப் ரொம்பவே சிம்பிள், கொஞ்சம் ஹார்ஷாகவும் இருந்தது. செல்ஸ் பாலை மிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு குழப்பமான ஒழுங்கற்ற சிக்னல் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாலை சரியாக ஹிட் பண்ணும்போது சிக்னல் காமாகவும் ஸ்டெடியாகவும் மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸ் ஒரு பேட்டர்னை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வின் பண்ணணும்னு நினச்சி விளையாடல. அவங்களோட ஒரே கோல் அதுக்கு வர அந்த டிஸ்டர்பிங்கான சிக்னலை நிறுத்தணும். இந்த மெத்தட் ரேண்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. சயின்டிஸ்ட் இந்த மெத்தடை சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது ஃப்ரீ எனர்ஜி பிரின்சிபல் என்ற ஒரு ஐடியாவை அடிப்படையாக கொண்டது. அதோட பேசிக் ஐடியா என்னென்னா, ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் தன்னுடைய வேர்ல்டை ப்ரெடிக்டபிளாக வச்சுக்கொள்ளவும் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை அவாய்ட் பண்ணவும் முயற்சி செய்யும். அது உயிரோடு இருக்கணும்னா அன்பிரெடிக்டபிள் விஷயங்களை குறைக்கணும். ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்கும் போது பொதுவாக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். அதனால தான் அந்த கேஸை குறைக்கணும்னு என்ற ட்ரைவ். ஆனால் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பிரெயின் டிஷ்யூவை 3 பரிமாணத்தில் வளர்க்க முடியும், லிவிங் நியூரான்ஸை கூட கம்யூனிகேட் பண்ணவும் முடியும். ஆனால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் சரியாக செய்ய வைக்க முடியல. டிஸ்பிரெயினுக்கு நியூரான்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கணும்னா செல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்கள ரீட் பண்ணுற சிப் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஒரு ரவுண்ட் ஆர்கனைடை அதன் மேலே வச்சிங்கன்னா அதோட பாட்டம் லேயரை மட்டும்தான் டச் பண்ண முடியும். அதனால் ஆராய்ச்சியாளர்கள் அந்த டிஷ்யூவை ஃப்ளாட்டன் பண்ண வேண்டியிருந்தது. அதாவது பிரெயினோட உண்மையான ஷேப்பை விட்டு கொடுத்து தான் அதோட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருந்தது. கார்டிகல் லேப்ஸ் இப்போது பிரெயின் செல்லை வச்சு இயங்குற ஒரு கம்ப்யூட்டரை காட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் CLI. அது ஒரு டூம் கேம் விளையாடுது. இந்த சிஸ்டம் சுமார் 2 லட்சம் ஹியூமன் நியூரான்ஸை வச்சு உருவாக்கப்பட்டது. அவங்க ஸ்கின் செல்லை எடுத்தாங்க, அதை ரீசெட் பண்ணாங்க, அதை நியூரான்ஸாக மாற்றினாங்க. பிறகு அந்த நியூரான்ஸை எலக்ட்ரோட்ஸ் கொண்ட ஒரு சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சிக்னலை மூவ்மெண்ட் மற்றும் ஷூட்டிங் கூட கனெக்ட் பண்ணாங்க. முன்னாடி பாங்க்கு பயன்படுத்தின அதே மெத்தட். செல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது சிக்னல் காமாக இருக்கும். அது டேமேஜ் ஆகும்போது அல்லது ஃபெயில் ஆகும்போது செல்ஸ்க்கு டிஸ்டர்பிங்கான கியோஸ் சிக்னல் கொடுக்கப்படும். சுமார் 1 வாரத்துக்குள்ளே அந்த சிஸ்டம் மூவ்மெண்ட் மற்றும் ஷூட்டிங்கின் பேசிக் விஷயங்களை கற்றுக்கொண்டது. இதெல்லாம் ஓகே தான். அந்த செல்ஸ் உண்மையான ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து வந்த செல்ஸ். இங்கே தான் ஒரு கேள்வி வருது, அது அந்த சிஸ்டம்குள்ளே சிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரியல் டிஷ்யூவாக இருக்கிறது எப்படி இருக்கும்? அது ஃபீல் பண்ணுமா? ஒரே ஒரு சின்ன கேமை திரும்ப திரும்ப முடிவில்லாமல் விளையாடிட்டு இருப்பது, அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு நினைவு இருக்காது, வேறு எதுவும் தெரியாது. அதுக்கு அந்த கேம் மட்டும்தான் உலகம். அதோட முழு வாழ்க்கையும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே முடிஞ்சுதா? ஒரு வயலண்ட் வீடியோ கேமுக்குள்ளே ஷாக் சிக்னல் வாங்குறதா? அதுவும் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணதுக்காக. பல வருஷங்களாக நம்ம பயந்த விஷயம், ஹியூமன்ஸ் மிஷனாக மாறிடுவாங்க, நம்ம தலையில் சிப் இருக்கும், அது மாதிரியான ஃப்யூச்சர் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாறாக மிஷனுக்குள்ளே ஹியூமன் பயாலஜி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி பெரிய பேக்லாஷும் வந்தது. அது ஓரளவுக்கு நியாயமானது தான்.
கார்டிகல் லேப்ஸ் ஸ்ட்ராங் ரிசர்ச்சை வெளியிட்ட போது அவங்க பயன்படுத்திய ஒரு வார்த்தை மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியது. அந்த நியூரான்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையான உணர்வு இருக்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படின்னா அந்த செல்ஸ்க்கு உண்மையான உணர்வு இருக்கிறது என்று அர்த்தமா? ஆனால் அந்த சயின்டிஸ்ட் அந்த வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட அறிவியல் அர்த்தத்தில் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த ஸ்டோரி வெளில வந்ததும் அது பெரிய அளவுக்கு பரவியது. பல சயின்டிஸ்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சுமார் 30 சயின்டிஸ்ட் ஒரு லெட்டரில் கையெழுத்திட்டு இந்த கம்பெனி அந்த வார்த்தையை ஹெட்லைன்ஸ்க்காக ட்விஸ்ட் பண்ணியிருக்கு என்றும் தங்களுடைய ரிசர்ச்சை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஓவர் செல் பண்ணியிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார்கள். ரிசர்ச்சுக்கு அதிகமாக ஹைப் வந்தால் அதுக்கு பிறகு பிளாக்லாஷும் வரும். அந்த பிளாக்லாஷ் அதிகமாக விட்டால் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த ரிசர்ச் ஃபீல்டை பாதிக்கலாம். இந்த ரிசர்ச் உண்மையிலேயே முக்கியமானது. சயின்டிஸ்ட் இதே மாதிரியான செல்ஸை பயன்படுத்தி மனித நோய்களுக்கான லிவிங் மாடல்ஸை உருவாக்குறாங்க. ஒரு டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது என்பதையும் நேரடியாக பார்க்க முடியும். மேலும் மருந்துகளை டெஸ்ட் பண்ணவும் ஒரு மவுஸை விட ஹியூமன் டிஷ்யூக்கு மிகவும் நெருக்கமான மாடல்ஸை பயன்படுத்த முடியும். அனிமல் டெஸ்டிங்கை கூட மிகப்பெரிய அளவுக்கு குறைக்க முடியும். அதனால் பாங் மற்றும் தூம் மாதிரியான டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மூவி ரிசர்ச் ஃபீல்டை பாதிப்பது உண்மையிலே ஒரு லாஸ் தான். சரி, உண்மையிலேயே பிரெயின் தான் அந்த கேம் விளையாடுதா, இல்லை கம்ப்யூட்டர் ரேண்டம் நாய்ஸை க்ளீன் பண்ணி அந்த பிரெயின் விளையாடுற மாதிரி காட்டுதா? கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு பிறகு இப்போ இதை டெஸ்ட் பண்ண முடியும். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி இந்த டெவலப்பர் ஷான் கால் கோடை வெளியிட்டார். அதனால் யார் வேணாலும் அதை படிக்க முடியும். அந்த கோடுக்குள்ளே இருப்பது ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும் பிரெயின் மட்டும் கிடையாது. அதில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் சிப். அதில் ஏஐ ஓடுது. அது கேமை பார்த்து எப்போ ரிவார்ட் கொடுக்கணும், எப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு செய்யுது. இரண்டாவது 2 லட்சம் ஹியூமன் நியூரான்ஸ், மனித நரம்பணுக்கள். மூன்றாவது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் பண்ணுற ஒரு டிரான்ஸ்லேட்டர். இங்கே தான் கொஞ்சம் சங்கடமான விஷயம் இருக்குது. இந்த சிஸ்டமோட ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸோட பெரும்பகுதி பிரெயின் செல்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் சிப்பில் தான் இருக்குது. ஸ்க்ரீனை படிப்பது, லேர்னிங் ப்ராசஸை நடத்துவது, வின் மற்றும் லாஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் செய்யுது. டெவலப்பர்ஸ்க்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பயம் இருந்தது, ஏஐ ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆகிட்டா அதுக்கு நியூரன்ஸ் தேவையில்லாமல் போயிடும்னு. அதனால அவங்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணாங்க. செல்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பியூர் ரேண்டம் நாய்ஸை மட்டும் வச்சாங்க. அதுக்கு பிறகு லேர்னிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படின்னா நியூரன்ஸ் ஏதோ ஒரு உண்மையான வேலையை செய்யுது. அது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத உண்மையான கான்ட்ரிபியூஷன். இந்த செட்டப் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரெயின் மட்டுமே தனியாக கேம் விளையாடுறது கிடையாது. அந்த பிரெயின் சும்மா ஷோக்காகவும் கிடையாது. அதில் இருக்க பெரும்பாலான வேலையை நார்மல் கம்ப்யூட்டர் செய்யுது. லிவிங் செல்ஸ் அதில் இருக்கிற சிறிய தவிர்க்க முடியாத உண்மையான பங்கை செய்யுது. ஃபைனல் ஸ்பார்க் என்ற ஒரு ஸ்விஸ் கம்பெனி லிவிங் ஹியூமன் நியூரான்ஸை இன்டர்நெட் வழியாக ரெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் யார் வேணாலும் மந்த்லி பே பண்ணலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் லாகின் பண்ணி அவங்க லேபில் இருக்கிற உயிரோடு மெயின்டைன் பண்ணப்படும் 16 சின்ன ஹியூமன் மினி பிரெயின்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட நோக்கமும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அதே நோக்கம் தான், எனர்ஜி. இந்த லிவிங் செல்ஸ் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் சிப்பை விட 10 லட்சம் மடங்கு குறைவான பவரில் இயங்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி. ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்டாக மாறிட்டு இருக்கு. மேபி ஃப்யூச்சரில் யாருக்கு தெரியும், யாராவது ஒரு முழுமையான கம்ப்யூட்டர் 3D பிரெயினை கூட கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற ஃபைனல் கேப்பும் க்ளோஸ் ஆகலாம். அந்த பிரெயின்குள்ளே இருக்கிற பெரும்பாலான இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. அந்த மூளைப்பகுதி சின்ன அளவிலான வேலையை தான் செய்யுதுன்னு அதை கேட்டதும் நம்ம பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் உண்மையான ஸ்கேரி விஷயம் இருக்குது. ஸ்மார்ட்டாக இருப்பது வேறு, உணர்வுடன் இருப்பது வேறு. நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ரொம்ப சிறப்பாக சால்வ் பண்ணலாம், ஆனால் அதே நேரத்தில் எதையும் ஃபீல் பண்ணாமலும் இருக்கலாம். இங்கே உண்மையான கேள்வி என்னென்னா, அந்த பிரெயின் செல்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்காங்களா என்பது கிடையாது. அந்த செல்ஸ்குள்ளே யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு உண்மையாகவே ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, அவங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? இங்கே தான் விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. ஃபீல் பண்ணுவதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரெயின் தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி மார்க் சோல்ம்ஸ் இதுக்கு முற்றிலும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறார். நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுக்கு ஆப்போசிட்டாக அவர் ஒரு முக்கியமான ஐடியாவை முன்வைக்கிறார். அவரோட கருத்துப்படி ஃபீலிங்ஸ் என்பது இன்டெலிஜென்ட்க்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம் கிடையாது, அது அதுக்கு முன்னாடியே இருக்கலாம். அதாவது ஃபீலிங்ஸ் தான் முதல்ல வந்திருக்கலாம். அதோட அடிப்படையில் தான் இன்டெலிஜென்ஸ் உருவாகியிருக்கலாம், அல்லது உயிருடன் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படை உந்துதல் இருந்து தான் ஃபீலிங்ஸ் உருவாகியிருக்கலாம். எவல்யூஷனில் எது முதல்ல வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. லாஜிக் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் கிடையாது. முதல்ல இருந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எதையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கல. அது ஒரு சின்ன விஷயத்த மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தது. தங்களோட உயிருடன் வச்சுக்குள்ள உதவுற விஷயங்களை நோக்கி நகர்ந்தது. தங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள்லேருந்து விலகியது. அதாவது திங்கிங் மாதிரியான ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே ஃபீலிங் மாதிரியான ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ இந்த பிரெயின் செல்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறது என்று நினச்சி பாருங்கள். ஃபெயில் ஆனால் அந்த டிஸ்டர்ப் பண்ணுற கேட்டிக் சிக்னல், சக்ஸஸ் ஆனால் அமைதியான சிக்னல். ஒவ்வொரு லிவிங் திங்ஸ்க்கும் இருக்கிற அந்த பேசிக் ட்ரைவ் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை அவாய்ட் பண்ணி தன்னை ஸ்டேபிளாக வச்சுக்கொள்ள வேண்டும். அந்த ஐடியா உண்மை என்றால் அந்த ட்ரைவ் வெறும் ஃபீலிங்ஸ்க்கு அருகில் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒருவேளை ஃபீலிங்ஸ் இருந்தால் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கலாம்.
வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியும்னு பார்ப்போம். மனித டிசீஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், புதிய மெடிசன்ஸை டெஸ்ட் பண்ணலாம், அனிமல் டெஸ்டிங்கை குறைக்கலாம், மேலும் நியூரான்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, எப்படி லேர்ன் பண்ணுது, எப்படி சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது என்பதையும் லிவிங் ஹியூமன் பிரெயின் செல்ஸ்லேயே ஸ்டடி பண்ண முடியும். ஃப்யூச்சரில் இது மெமரி, லேர்னிங், கான்சியஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கவும் புதிய வழியை திறக்கும். ஆனால் இந்த டைனி செல்ஸ் எங்கேருந்து வந்து ஒரு உண்மையான மனித ஸ்கின்ஸ்லேருந்து அந்த மனிதனோட ஒரு சிறிய பகுதி ஒருவேளை ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாமையே இருக்கலாம். அதுதான் ஸ்கேரி பார்ட். ஒரு செல் உயிரோடு இருக்குதா, சிக்னல் அனுப்புதா, லேர்ன் பண்ணுதா என்பதை நம்ம டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதான்னு ஆன்சர் நம்மக்கிட்ட இல்லை. இதனால இந்த டெக்னாலஜியோட உண்மையான கேள்வி நம்ம எவ்வளவு இன்டெலிஜென்ட் மிஷினை உருவாக்க முடியும் என்பது மட்டும் இல்லை, நம்ம ஒரு உயிரோட சிஸ்டமை உருவாக்கும் போது அதுக்குள்ளே ஒரு உணர்வையும் உருவாக்கிட்டோமான்ற கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த டெக்னாலஜியோட உண்மையான எல்லையை தீர்மானிக்கும். வீடியோவில் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேட்டிவ்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.